தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர் பட்டியலை வெளியிட்டார் விஜய். வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாட்டை பொறுத்த வரைக்கும் வரலாறு கண்டிராத ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் தற்சமயம் தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் முதல்வர் பொறுப்பிலே நமது தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை அமர வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மக்களுடைய தீர்ப்பு என்பது தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடிய சூழலில் நாம் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதன் காரணமாகத்தான் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி என்பது வைக்காமல் ஒதுங்கிக் கொண்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று முடித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்சமயம் தலைமை செயலகம் இறந்திருக்கிறாராம். இந்த தலைமை செயலகத்திலே, அதாவது தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நமது விஜய் அவர்கள் முன்னிலையில் மீதம் இருக்கக்கூடிய 9 அமைச்சர்கள் பெருமக்களும் பதவியேற்றாங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக நமது விஜய் அவர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கிலே இன்றைய தினம் பதவியேற்றிருக்கிறார். அடுத்த கட்டமாக 9 முக்கியமான அமைச்சர்களும் பதவியேற்பு விழா என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜயுடன் சேர்த்து இன்று பதவியேற்கக்கூடிய அமைச்சருடைய உத்தேச பட்டியல் என்பது வெளியாகியிருந்தது. செங்கோட்டையன், புஷி ஆனந்த், சிடிஆர், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், முஸ்தபா, அருண்ராஜ், வெங்கட்ராமன் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. இவருடன் சீனால், சத்யபாமா, கீர்த்தனா, டாக்டர் பிரபு உள்ளிட்டோரும் அமைச்சரவையிலே அங்கம் வகிப்பதற்குரிய அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் கையெழுத்தாக 2 கையெழுத்துக்களை போட இருக்கிறார். அதாவது பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற முதல் கையெழுத்து என்பது போடப்பட இருக்கிறது. இன்றிலிருந்து அனைவருக்குமே, அனைத்து பெண்களுமே மாநகர பஸ்கள் பேருந்துகள் முதற்கொண்டு அனைத்து பேருந்துகளிலுமே இலவசமாக நீங்கள் பயணம் செய்து கொள்ள முடியும். அடுத்த கட்டமாக ஒரு வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே கூறப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதிகளும் இன்றைய தினம் கையெழுத்திடப்பட இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு மாதமும், அதாவது மின் கட்டணம் என்பது அடுத்த கட்டமாக இருந்தாலுமே ஒரு மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழகத்திலே கஞ்சா புழக்கம், போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அடுத்த கட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த 2 விஷயத்தில் தான் திமுக தவறு செய்துவிட்டது. அதன் காரணமாக தான் திமுக ஒளித்தெறியப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா, போதைப் பொருள் பிரச்சனை என்பது திமுக ஆட்சியிலே மிகப்பெரிய அளவில் இருந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பின்மை என்பது இருந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த 2 பிரச்சனைகளை மட்டும் விஜய் அவர்கள் சரியான முறையிலே கையாண்டால் அடுத்த 5 ஆண்டுகளும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது வருவதற்கு மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி விஜயுடைய ஆட்சி என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியிலே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது, திமுகவினால் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.